ஆக்சுவலாக நான் சோஷியல் மீடியாவுக்குள்ள நானா வரல சார். நான் தள்ளப்பட்டேன். நான் காஸ்மெட்டாலஜி ஸ்டூடெண்ட் சார். என்னோட காஸ்மெட்டாலஜி ஒர்க் ரிலேட்டடாக வந்துட்டு பார்லரில் நான் ட்ரைனிங்கும் கொடுத்துட்டு இருக்கேன், டீச்சிங் எடுத்துட்டு இருக்கேன். என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் படிச்சுட்டு இருக்காங்க. இதை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக ஒரு சோஷியல் மீடியா பார்ட்னரை தேடி நான் போயிருந்தேன். அவங்க கிட்ட ஒரு பெரிய அமௌண்ட் கொடுத்து எனக்கு ப்ரமோஷனுக்காக பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டதில்ல. உனக்கு ப்ரமோட் ஆயிருச்சு, உனக்கு வந்துட்டு ஒரு 115K ஃபாலோவர்ஸ் வந்துட்டு உன்னோட வியூஸை பார்த்துட்டாங்க அப்படின்னு. நானும் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணுவாங்கன்னு உட்காந்துட்டே இருக்கேன். ஒரு ஸ்டூடெண்ட் கூட என்கொயரி வரல. பட் அவர்கிட்ட போயிட்டு நான் திருப்பி கேட்குறேன், இது மாதிரி எனக்கு ஒரு என்கொயரி கூட வரவே இல்லை, என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அந்த இன்ஃப்ளூயன்சர் வந்து, உங்களால் என்ன பண்ண முடியுமோ நீங்கள் பண்ணிக்கோங்க, நான் சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர், நான் அதுவும் இல்லாமல் லீடு பொசிஷனில் இருக்கிறவன், நான் நினச்சா என்ன வேணால் பண்ணிக்க முடியும் அப்படின்ற அந்த ஒரு கட்டம். நான் தனியாக இண்டிவிஜுவலாக ஒரு பேஜ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்ன ஆரம்பிச்சு இன்றைக்கி அந்த பேஜில் வந்துட்டு ஒரு நல்ல ஃபாலோவர்ஸ் வச்சுட்ருக்கேன். ஸோ இந்த ரேஞ்சை வந்துட்டு என்னை டிஃபெண்ட் பண்ணி தள்ளி விட்டது இன்னொரு சோஷியல் மீடியா பார்ட்னர். சொல்லுங்க. நான் படித்தது பிசியோதெரப்பி மருத்துவர்னா எனக்கு ப்ரொஃபஷ்னலாகவே யூஸ் ஆகுதுண்ணா. நான் அது சேனலாக ரன் பண்ணணும்னு நினைக்கவே இல்லை. என்னோட ட்ரீட்மெண்ட் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன், என்னோட ப்ரொஃபஷனல் சம்மந்தப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் என்னோட ஆக்டிங் ஸ்கில்ஸையுமே காட்ட ஆரம்பித்தேன். நான் ஸ்கூலில் வந்து பெரிய ஆக்டர்னா, ட்ராமா காம்படிஷன்லேருந்து மோன் ஆக்டிங்கில் இருந்து என்னோட டேலண்ட்டை காமிச்சு காலேஜ்லேயும் பயங்கரமாக. இல்லை, உங்களுக்கு ஃபிசியோதெரபிஸ்ட் மருத்துவராக அப்போ டேலண்டாக இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்களா? ஆனால் அதுலேயும் டாப்புண்ணா. இல்லை, அதுதான் கேட்குறேன். நீங்கள் அதில் டாப்பாக இருந்துட்டு இதை பண்ணுறதுக்கு நோக்கம்ங்கிறது என்ன இருக்குது? ஸ்கூலு காலேஜ்லேயே ஸ்டேஜ் ஏறினா ஸ்டேஜே அலறும்ண்ணா, வந்துட்டார் திவாகரன்ட்டு. ஸோ அந்த ஆக்டிவிட்டீஸ் முடக்கப்பட்டுச்சு. அப்போ இனிஷியலாக ஃபிசியோதெரபி ட்ரீட்மெண்ட்டுக்காக மட்டும் தான் நம்ம போட ஆரம்பித்தோம். அப்படியே சைடு கேப்லனா ஆக்டிங் வீடியோ, ரீல்ஸு அப்படியே என்ஜாய் பண்ண ஆரம்பித்தோம்னா. நடிப்பு அரக்கன். சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க முதற்கொண்டு சொல்கிறாங்கன்னா, எனக்கு தனியாக பிஜிஎம் ரெடி பண்ணிட்டாங்கண்ணா. வாட்டர்மெலன் ஸ்டார், வாட்டர்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு தேவை ப்ரொஃபஷனல் டெவலப் பண்ணோம், 4 பேஷண்ட்ஸை கேட்ச் பண்ணணும் தான் நினச்சேன். ஊட ஆக்டிங் வீடியோஸ் பண்ணேன். அது கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 சினிமா நடிக்க வச்சிருக்கு, நிறைய சேனல் போக வச்சிருக்கு. இது நல்ல, அதாவது இந்த சோசியல் மீடியா பவரை ஒரு நேர்மையான முறையில், ஹானஸ்டான முறையில் யூஸ் பண்ணி இது மக்களுக்கு நல்ல விதமாக தானே நான் இருக்கு. 2 விஷயத்த எல்லாருமே சாதாரணமாக பண்ணலாம். ஸ்கூலில் இருக்கிற குழந்தை நாளைக்கு நான் லீவ் போட போறேன்னு சொன்னால் வயிற்று வலின்னு அவரை விட அழகா நடிக்கும். முக்கியமா இவங்களை வந்து நாங்க போட்டு அடிக்கிறதுக்கான காரணம், அவங்க ஃபேமஸ் ஆகுறாங்கன்னு நினைக்கிறாங்க. ஆக்சுவலி கோமாளியா அவங்கள பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க அதை உங்களுக்கு புரிஞ்சுதான் பேசுறீங்களானே தெரியல. நான் முக்கியமா சொல்றது அந்த தர்பூசணி நட்சத்திரம், அவரை தான் சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா நீங்க படிச்சிருக்கீங்க, நீங்க சொன்னீங்க உங்க ப்ரொஃபஷனை வந்து நான் எடுத்துட்டு போறதுக்காக சோஷியல் மீடியால பண்றேன்னு சொல்லி. நீங்க நீங்க அப்படி போட்டு நான் எதுவும் பார்க்கல. ஒரு தர்பூசணியை சாப்பிடுறீங்க, அதை வச்சு ஒரு ஸ்டார்னு பட்டம் கொடுக்குறாங்கன்றீங்க. பட்டத்துக்கான அர்த்தமே இந்த இடத்துல சொல்லக்கூடாது. நான் அது எனக்கு சத்தியமா அது பிடிக்கவே இல்லை. நீங்க எப்படி வந்து உங்களை கோமாளியா ட்ரீட் பண்றாங்க, அது உங்களுக்கு அவேரா இருக்கீங்களா, அதை நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். புரிஞ்சு பேசுறீங்களா புரியாம பேசுறீங்களான்னு எனக்கு தெரியல. நானும் உங்ககிட்ட கேட்கிறேன். நம்ம வந்து நடிப்பு திறமையால எல்லாரையும் மகிழ்விக்கிறோம். நம்மளுக்கு நல்ல பேர் தான் இருக்கு. மக்கள் தலையில தூக்கி வச்சு கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, சின்ன குழந்தைகள் முதற்கொண்டு நம்மளை பார்த்து சந்தோஷம் பண்ணு, போட்டோ எடுக்க வர்றாங்க. அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கள்ளங்கப்பட இல்லாத ஒரு மக்கள். சோ அங்க வந்து கோமாளின்றது கிடையாது. பெரிய காலேஜ் ஸ்கூலுக்குலாம் சீஃப் கெஸ்டா கூப்பிடுறாங்க. ஸ்கூல்ல படிக்கிறவங்களோ காலேஜ்ல படிக்கிறவங்களோ அவங்க வந்து நம்மளை தலை தூக்கி வச்சு கொண்டாடுறத இதை வந்து என்னன்னா கொச்சைப்படுத்துற மாதிரி இருக்கு. நீங்க ஃபேமஸ் ஆயிட்டு இருக்கீங்க, மக்கள் தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்கன்றீங்கல்ல. ஆமா, அது ட்ரோல்னா இட் இஸ் நாட் ஃபேமஸ். அதாவது ட்ரோலுக்கும் வளர்ச்சிக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியல பாட். அதாவது வளர்ச்சியோட சேர்ந்து ட்ரோலும் வரதா செய்யும். ஓகேங்களா? என்ன சினிமா ஃபீல்ட் அவங்கள ட்ரோல் மட்டும் தான பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. அடுத்து வளர்ந்து நம்ம நிறைய சாதனைகள் பண்ணிட்டோம். 5 படங்கள் பண்ணிட்டோம். எனக்கு இந்த ஜென்ஸ் கிட்ட பசங்க கிட்ட இருக்கிற பிரச்சனையே வந்து அந்த நல்லவன் டேக் தான் சார். உண்மையான இன்வாலன்ட்ரி குட் பாய்ஸ் தான் சார் கேர்ள்ஸ் எதிர்பார்க்குறாங்க. நான் இது வந்து என் ரத்தத்திலேயே ஊறி நானாவே நார்மலாக நல்ல பிள்ளையா இருக்கிறது தான் இன்வாலன்ட்ரி குட் பாய்ஸ். அது வந்து வெளியில் பார்க்குறதுக்கு ரூடாக இருந்தாலும் இந்த பசங்களுக்கு சொல்கிற மாதிரி இந்த சல்லி பயலுக அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, இன்வாலன்ட்ரியாக தே ஆர் குட் பாய். ஆனால் இந்த குட் பாய் வேஷம் போட்டுட்டு சுற்றுறாங்கல்ல சில பேர். நான் உனக்கு இது பண்ணியிருக்கேன்ல, அப்போ நான் நல்ல பையன் தானே, நான் நல்ல பையன் சொல்லு. நான் உனக்கு இவ்வளோ அலோவ் பண்ணுறேன்ல, நான் நல்ல பையன் தானே, என்ன நல்ல பையன் சொல்லு. இந்த மாதிரி பசங்களை எப்படி சார் நாங்கள் அக்செப்ட் பண்ணுறது? அக்கா, குட் பாய்னா எப்படி இருக்கணும்? அதை ஏன் சொல்லணும்னு இல்லக்கா, குட் பாய்னா எப்படி இருக்கணும்? குட் பாய் எனக்கு வந்து சொல்லி முடிச்சேன். ட்ரிங்க்ஸ் கிடையாது, சூதாட மாட்டேன், பெண்கள் பழக்கம் கிடையாது. 916 நானு 916 அதுதான் எப்படி இருக்கணும் நீங்க கொஞ்சம் சொல்லுங்களேன். கேளுங்க. ஃபர்ஸ்ட் ஒருத்தங்கள மதிக்கணும். ரெண்டாவது அடுத்தவங்கள அசிங்கப்படுத்தக்கூடாது. இதெல்லாம் சின்ன குழந்தை எல்கேஜியில் மேனர்ஸ், வாட் இஸ் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அ குட் பாய்னு ஒரு சார்ட் போட்டு சொல்லி தருவாங்க. grown people கிட்ட சொல்லி தர வேண்டிய நிலைமை வந்திருக்குன்னா அதுக்கு காரணம் இந்த நல்லவன் டேக் தான். இப்போ யாரை யார் மதிக்கல? யார் மதிக்கிறாங்க,
யார் அக்கா மதிக்கிறாங்க உங்களை இப்போ Men நான் அக்கான்னு வந்துட்டு- சொன்னேன்க்கா, பேர் வச்சு கூப்பிடல, ஒரு வாங்க போங்கன்னு கூட அதுதான் சொல்ல. இதுதான் இப்போ நீங்க நான் நல்ல பையன் காமிச்சிக்கிறீங்க. இது வந்து அதுதான்க்கா நான் நார்மலா சொல்றேன். நடக்கணும். அப்ப நல்ல பையனா எப்படி இருக்கணும்னு மறுபடியும் கேக்குறேன் நானு. அதுதான் நான் சொல்றேனே, நல்ல பையன்னா அவனுக்கான கேரக்டர்ஸ் ஒருத்தங்கள இது இன்வாலண்டரியா நார்மலா நடக்கிறது. அதை சொல்லி காமிக்கிறவன் வந்து நல்லவன் கிடையாது. 3 வருஷம் ஆச்சு, டிவோர்ஸ் கேஸ் ஓடிட்டு இருக்கு. இப்போ லாஸ்ட் 2 months பிஃபோர் தான் வந்து ஆச்சுங்க. நான் இப்போ தான் நிம்மதியாக தூங்குறேன் சார். இப்போ தன்னால் தனிமையில் பட தூக்கம் வராது. இப்போ தான் நிம்மதியாக தூங்குறேன். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஈகோ பார்த்தாங்க சார். சேலரி மேட்டரில் தான் ஆரம்பிச்சதுங்க. அதில் ஆரம்பிச்சது அப்படியே அவங்க இருந்தது மொத்தமாகவே 30 days தான் இருந்தாங்க. அவ்வளோதான், டிவோர்ஸ் கேட்டு இது பண்ணிட்டாங்க. அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே தப்பெல்லாம் எங்கள் மேலே தான் இருக்குது. டீ டோட்டலர் நான், எந்த பழக்கமும் இல்லை. அவங்க கேஸ் போட்டது பார்த்தீங்கன்னா அவன் ட்ரிங்க்ஸ் பழக்கம் இருக்குது, மற்ற பழக்கம் எல்லாமே இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிட்டாங்க சார். இதனால் வந்து ஃபேமிலியில் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா நேம் டேமேஜ். நிம்மதியும் தூக்கமும் ஆண்களுக்கு கிடைச்சிருக்கு. பெண்களை பொறுத்த வரைக்கும் விவாகரத்து என்ன கொடுத்துருக்குன்னா சுதந்திரத்தை கொடுத்துருக்கு. இந்திய ஆண்கள் வந்து எவ்வளோ பேர் குடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தோராயமாக நம்ம சொல்லுவோம் அப்படின்னா, எல்லாருமே வந்து பொதுவாக ஒரு 40-50% குடிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் உண்மையான புள்ளி விவரம் நம்ம நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே சொல்கிறது, இந்திய ஆண்கள் 15 வயதுக்கு மேற்பட்ட இந்திய ஆண்கள் 20% பேர் மட்டுமே குடிக்கிறார்கள். இந்திய அளவில் பெண்கள் 1% பேர் தான் குடிக்கிறாங்க. 1% பற்றி பேசிட்டு இருக்கோம். 99% பெண்கள் குடிக்கல. அதே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுங்க, சூசைட் ரேட் எடுங்க, 70%க்கும் மேல ஆண்கள். அப்ப வந்து அதை பத்தி ஏன் யாருமே பேச மாட்டீங்க? அதை பத்தி ஏன் நியூஸ்லாம் போட மாட்டீங்க? தனியா மென்ஸ் ரைட்ஸ்க்காக ஏதாவது கிளப்ல சேர்ந்திருக்கியாப்பா நீ? கூடிய சீக்கிரம் எப்போ? அதுதான் கேள்வி. ஆல்ரெடி இருக்கு. அவங்களுக்கான போராட்டங்கள் எல்லாம், ஆண்களுக்கான உரிமைகளுக்கான போராட்டங்கள் எல்லாம் எங்க இருக்கும்னா, ஒரு பெண் தனக்கான உரிமையை பேசும் பதிவுகளுக்கு கீழே மட்டும்தான் ஆண்களுக்கான உரிமையை அவங்க பேசுவாங்க. ஒரு நியூஸ் வெளியாகுது சார், ஒரு 14 வயசு பையனை வீடு புகுந்து ஒரு பெண் வந்துட்டு டீச்சரோ அபியூஸ் பண்ணிட்டாங்கன்னா, கமெண்ட்ல நான் அடிச்சு சொல்றேன், நான் அந்த இடத்துல இருந்திருக்க வேண்டியதுன்னு ஒரு பையன் கமெண்ட் பண்றான் சார். எத்தனை பொண்ணுங்க கமெண்ட் பண்ணுது, இது ஒரு அபியூஸ் பா, இந்த இடத்துல நீ இப்படி பேசக்கூடாதுன்ட்டு. அதுல வந்து நான் அந்த இடத்துல இருந்திருக்க வேண்டியதுன்னு பேசுற எல்லா ஆண்களா இருக்காங்க. எப்படி பேசுறீங்க? நீ அங்க போய் சண்டை போடுப்பா. ஆனஸ்டா ஒன்று சொல்றேன். என்னன்னா வந்து நீங்க சொல்றீங்களே, அதாவது வந்து ஆப்போசிட் சைட்ல ஆணாவும் இருக்கலாம், பெண்ணாவும் இருக்கலாம். ஆணாதிக்க சிந்தனையை தான் நாங்க எதிர்க்கிறோன்னு. அதை கரெக்டா செஞ்சா நல்லா இருக்கும். செய்யற பர்சனை பர்டிகுலரா நீங்க ஆள் கட்டி இவர் இந்த மாதிரி செய்யறாரு, இவன் இந்த மாதிரி செஞ்சா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். நீங்க அதை அவரை எதிர்க்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு ஒட்டுமொத்த ஆண்களையும் வந்து பல பேர் குறை சொல்லும் போது தான் வந்து எங்களுக்கு கஷ்டமா இருக்கு. ஏன்னா நானும் வந்து இந்த விஷயங்கள்லாம் ஒத்துக்கிறேன். அப்ப ஏன் வந்து எல்லாரும் என்னையே சேர்த்து சொல்றாங்க, ஏன் ஆல்வேஸ் மேன் அப்படின்னு சொல்றாங்க? அப்படி வந்து ஒரு ஃபீல் ஆகுது யங்ஸ்டர்ஸ்க்கு. அதனால தான் உங்களுக்கு இருக்கிற எதிர்ப்பு வந்து அதிகமா இருக்கு. நீங்க வந்து அதை சொல்றத இந்த பர்சன் இப்படி பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னீங்கன்னா அது தெளிவாக கரெக்டா இருக்கும். இனிமேல் எந்த ஆண் செய்கிறாரோ அவரை மட்டும் குறிப்பிட்டு சொல்லுங்க. நீங்க போடும்போது இனிமேல் எந்த பெண் அது மாதிரி செய்கிறாங்களோ அவங்கள மட்டும் தான் நீ குறிப்பிட்டு போடணும். எல்லாத்தையும் ஜெனரலைஸ் பண்ணி நீங்க பேசாதீங்க. இந்த இடத்துக்கு இந்த உடை தான் போடணும்னு ஒன்று இருக்குல்ல, அதை போட்டுட்டு வரலாம்லன்னு அவங்க சொன்னாங்க. ஒரு காது குத்து இருக்கு கோயிலுக்குள்ள, கல் குடிச்சிட்டு சரக்கு குடிச்சிட்டு ஆம்பளைங்க நல்லா ஜெட்டி தெரிய பின்னாடி படுத்திருக்காங்களா இல்லையா நீங்க சொல்லுங்க. கோயில்ல வந்து அந்த கோயில்ல ஒரு ஆண் அப்படி படுக்கிறான், அதை எதுவும் கேட்கறது கிடையாது. ஆனா துப்பட்டா போடாம சுடிதார் போட்டு கோயிலுக்குள்ள வந்துட்டா, ஆஃப் சாரி போட்டு வர வேண்டிய இடத்துல ஜீன்ஸும் டிஷர்ட்டும் போட்டு வந்துட்டான்னு அந்த பொண்ணை இத்தனை கேள்வி கேட்குறீங்க. இன்னொன்று, நம்மளுடைய கலாச்சாரத்தை பின்பற்ற வேண்டியது ரொம்ப அவசியம். இங்க இருக்க ஆண்கள்லாம் பேண்ட் போட்டு வந்திருக்கீங்க, உங்க கால் ஷேப் அப்படியே தெரியுது. எனக்கு வந்து இன்னொரு சக பெண்ணுக்கு காம உணர்ச்சியா அது தூண்டுது. அதனால ஏதோ அசம்பாவிதம் நடக்கிறதுக்கான வழிவகுக்கும். இனிமே நீங்க எல்லாரும் வேஷ்டியை போட்டுட்டு வாங்கன்னு நான் சொன்னா யாராவது சொல்லியிருக்காங்களா? இன்னொன்னு பெருமையா வேற சொல்லியிருக்காங்க, நான்லாம் சட்டை போடாம சுத்துவோம். அது வந்து நீங்க பெருமைப்படுத்துறது எங்களை. ஒரு பையன் சட்டை போடாம போட்டானா அவனை செக்ஷுவலா அபியூஸ் பண்ணக்கூடாது, ஆப்ஜெக்டிஃபை பண்ணக்கூடாதுன்னு எங்களுக்கு ஒரு அறிவு இருக்கு. ஆண்களுக்கு அந்த அறிவே கிடையாது. அதனால நீங்க நாங்க சட்டை போட்டு நடப்போம், பப்ளிக்கா யூரின் போறத பெருமையா சொல்லிக்கிறாங்க. நாங்க போவோம், நீங்க போவீங்களான்னா ஏன் போல? ஒரு காமன் சென்ஸ் இருக்கு எங்களுக்கு.